and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். குறிப்பாக கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியையும் வாழ்த்துலையும் ஸ்தோத்திரங்களையும் பகிர்ந்து கொள்கிறோம். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. உங்களுடைய ஜெபத்திலே எங்களை நினைத்து எங்களை பலப்படுத்துகிற உங்களையும் உங்களுடைய நற்கிரியைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபிக்கிற, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற, எங்களுடைய ஊழியங்களை தாங்குகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே மறுபடியும் வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல நாம் ஆயத்தப்படுவோம். நம்முடைய மாத இதழ் கோ அண்ட் டெல் சம்படி இயக்கத்தினுடைய மாத இதழ் எழுந்து கட்டுவோம் வாரீர் என்கின்றதான இந்த பத்திரிகையானது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. தேவையுள்ளவர்கள் நீங்கள் உங்களுடைய முகவரி எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இலவசமாக தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். அது மாத்திரமல்ல, தினசரி தியானம் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்கள் என்றால் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை எங்களோடு நீங்கள் பொருத்தி கொள்வீர்கள் என்றால், எங்களுக்கு தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த தின தியானம் இலவசமாக தினந்தோறும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக உங்கள் யாவரையும் மறுபடியும் வாழ்த்தி நாம் ஆண்டவருடைய செய்திக்கு செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஏராளமாய் உம்முடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிற கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த கிருபையை பெற்றிருக்கிற நாங்கள் அந்த கிருபைக்கு பாத்திரவான்களாய் காணப்பட, அந்த கிருபை எங்களை விட்டு எடுபட்டு விடாதபடி எங்களுடைய வாழ்க்கை உமக்கு ஏற்புடையதாக பிரீதியாய் அமைய என்னோடும் எங்களோடு பேசும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராட்சியத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சபைகளிலே பேசப்படுகிற அதிகமான வார்த்தை துதி ஆராதனை. துதி ஆராதனை உண்டா? அதுதான் ஜீவனுடையது போல இருக்கிறது, ஜீவ ஓட்டம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் அதை பெரிதாக பிரமாதமாக நாம் சொல்லுவது உண்டு. துதி ஆராதனை இல்லைன்னா அதில் என்ன, கோயில் ஆராதனை நடத்துறதில் அர்த்தமே இல்லை என்று சலித்து கொள்ளுகிற மக்களும் உண்டு. பிரியமானவர்களே, ஜீவ நீரோட்டம் என்பது நான் நடத்துகின்ற ஆராதனையா, என்னுடைய வாழ்க்கை ஆராதனையாக இருக்கிறதா? இங்கே எபிரேயன் சொல்லுகிறார், பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். நீங்களும் நானும் ஏறெடுக்கின்ற பயபக்தியற்ற ஆராதனைகள், அர்த்தமில்லாத ஆராதனைகள் கிருபையை இழக்கச் செய்துவிடும் என்பதுதான் இதனுடைய பொருளாக அங்கே ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கு பார்த்தாலும் மாதம் ஒரு முறை துதி ஆராதனை என்று சொல்லி வைத்து விடுகிறோம். சில இடங்களிலே சில திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளில் கூட சற்று நேரம் நாம் தேவனை துதிப்போம் என்று சொல்லி நாம் அங்கே துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒருவேளை எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் சற்று நேரம் நாம் தேவனை துதித்து ஆராதிப்போம் என்று சொல்லி எல்லாரையும் எழுப்பிவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆராதனை நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் ஆராதனை குறித்து என்ன சொல்லுகிறது? ஒருவேளை ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது இன்று நாம் காணுகின்ற இந்த பாடல்கள், இசை ஓசைகள், ஒருவேளை அந்த நம்முடைய ஆலய கட்டிடங்களையே உடைக்கின்ற அளவிற்கு அவர்கள் போடுகின்ற இசையினுடைய தாக்கங்கள், இவைகளா ஆராதனை? இல்லை என்றால் ஆராதனை நடத்துவதற்கென்றே ஒரு கூட்ட மக்கள், அவர்கள் அதற்கென்று பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பாடல்களை பாடுகிறார்கள். பாடல் முடிந்தவுடனே வெளியே போய் உட்கார்ந்து விடுகிறார்கள். செய்திக்கும் அவர்களுக்கு தொடர்பில்லாதது போல காட்டிக்கொள்வார்கள்.
இதுவோ ஆராதனை? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது முதலாவதாக நாம் பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே குறிப்பிடுகிறார், அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமாயும் ஒப்பு கொடுப்பது, அல்லது தேவனுக்கு பிரியமாய் அர்ப்பணிப்பது ஆராதனை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, அருமையான பெரியவர்களே, நம்முடைய சரீரம் யாருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவருக்கு பிரீதியாய் இருக்கும்படியாக தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? என்னுடைய உதடுகளை கொடுத்திருக்கிறேன், பாடுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் பண்ணும் தேவனே என்று சொல்லி பாடுகிறேன். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா என்று சொல்லி பிறரை பார்த்து அழைக்கும் வார்த்தைகள் என் உதடுகளில் வருகிறது. ஆனால் என்னுடைய சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் இந்த பரிசுத்தத்திற்குள்ளாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக இருக்கிறதா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அவர் உண்மையாய் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி பரியந்தம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தத்தை நீயும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தனித்து நீயும் நானும் நம்முடைய பலத்தினாலே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. என் அவயவங்கள் ஒவ்வொன்றும் என் தேவனுக்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும், தேவனுடைய ஆவியானுடைய உதவினாலே. ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அர்ப்பணிப்பு ஆராதனை. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ஏனென்றால் நீயும் நானும் ஆண்டவருடைய சொந்த ஜனம். அதைத்தான் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அவருக்கு சொந்தமான ஜனமாக, அவரை துதிக்கும் ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்து வருகின்ற பொழுது பார்வோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மோசேயின் மூலமாக, என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படியாய் அனுப்பிவிடு என்று சொல்லி யெகோவா கேட்கிறார் என்பதாக சொல்லுகிறார். ஆராதனை செய்யும் கூட்டமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். இது யாரோ ஒரு சிலருக்குரியது மாத்திரமல்ல ஆராதனை. இந்த ஆராதனை என் வாழ்க்கையிலே அர்ப்பணிப்புள்ளதாக இருக்கிறதா? என்னை நான் என் தேவனுக்கு ஒப்படைத்திருக்கிறேன். என் சர்வமும் என் ஆண்டவருக்கு என்று நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, ஜீவ பலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனாக, சாட்சியின் மகனாக நான் இருப்பதுதான் ஜீவ பலி. என் கைகள், என் நாவுகள், என் கால்கள், என் கரங்கள் அத்தனையும் என் தேவனை மகிமைப்படுத்துகின்றன. அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் ஜீவ பலி. இரண்டாவதாக, ஆராதனை என்று சொல்வது கீழ்ப்படிதல். ஆராதனை என்பது கீழ்ப்படிதல். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். நீங்கள் காத்திருங்கள், நாங்கள் போய் ஆண்டவரை ஆராதித்து அல்லது தொழுகை செய்துவிட்டு அல்லது ஆராதனை செய்துவிட்டு நாங்கள் வருகிறோம். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறான். என்ன வார்த்தை? நான் உனக்கு கொடுத்த அந்த உன்னுடைய ஏக புதல்வனை நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இன்று உங்களிடத்தில் என்னிடத்தில் கேட்பார் என்றால் நீங்களும் நானும் என்ன சொல்வோம்? நீ எல்லாம் ஒரு கடவுளாயா? உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா? நான் என்ன குழந்தையை கேட்டானா? ஏன் குழந்தையை கொடுத்துட்டு என்னை சோதிச்சுக்கிட்டு இருக்கிறீர்? இது உமக்கு நியாயமாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் சண்டையிடுகிறவர்களாய் காணப்படுவோம், அல்லது உரிமை பேசுகிறவர்களாய் இருப்போம், விவாதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் ஆபிரகாம் எந்த மாறுத்தரமும் சொல்லவில்லை, எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்தும்படியாய் செல்லுகிறான். தன்னுடைய ஒரே நேசகுமாரன், தனக்கு அன்பான பிள்ளை, வயோதிபத்திலே பிறந்த மகன், சந்ததியாக ஆண்டவர் கொடுக்கப்பட்டவர்.
சுதந்திரமாக கொடுக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் அவனை பலி செலுத்தும்படியாய் கேட்கிறார். சென்று பலி செலுத்தும்படியாக செல்லுகிறான். இன்று நீங்களும் நானும் நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்பார் என்றால் நாம் செய்வது எதுவாக இருக்கும்? விசுவாசத்தோடு செல்லுகிறான். ஆண்டவர் என்னுடைய சந்ததியை பெரிதாக்குவேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக ஏதோ ஒரு வழியிலே அவர் செய்வார். அவருடைய வழியிலே நான் குறுக்கிடவில்லை. நான் அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படுகிறேன். ஒருவேளை நான் அவனை பலியாக கொடுத்து விட்டு வந்தாலும், அவன் தகனிக்கப்பட்டாலும், அந்த தகனிக்கப்பட்ட அந்த சாம்பலிலிருந்து என் மகனை அவர் திரும்ப எழுப்பி எனக்கு ஒரு சந்ததியை உருவாக்க என் ஆண்டவரால் கூடும் என்று சொல்லி விசுவாசித்தார். அவனுக்கு பிரியமானதை பலி செலுத்தும்படியாக ஆண்டவர் கேட்டார். இன்று உனக்கு பிரியமானதை நீ ஆண்டவருக்கு என்று பலி செலுத்துகிறாயா? நீ நேசிக்கிற காரியங்கள் உனக்கு மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்லி எதை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதை நீ ஆண்டவருக்கு என்று பலி செலுத்த முன் வருகிறாயா? பலியை அல்ல, கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக, ஆண்டவர் சொல்லுவதாக சாமுவேலின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15, 21, 22. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டம் அல்ல, ஆடி பாடுதல் அல்ல. ஆராதனை என்பது அர்ப்பணம். ஆராதனை என்பது கீழ்ப்படிதல். மூன்றாவதாக ஆராதனை என்பது அன்பு நிறைந்த உறவு. அன்பு நிறைந்த ஒரு உறவு. மத்தேயு 22 அதிகாரம் 35 முதல் 39 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, நியாயசாஸ்திரி ஒருவன் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து, ஆண்டவரே, கற்பனைகளிலெல்லாம் பிரதானமான கற்பனை எது என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆண்டவரை நேசி என்று சொல்லக்கூடிய அந்த கற்பனையை ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு 22 அதிகாரத்திலே 37 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு சமமாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது சொன்ன கற்பனைக்கு கீழான கற்பனை அல்ல. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இதற்கு சமமான அல்லது இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா, பிறனிடத்திலும் அன்பு கூறு. என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாய், ஓகே, ஆனால் நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், என்னோடு அன்பு வைத்திருக்கிற நீ என் ஜனங்களாகி ஏனையோரிடத்தில் நீ அன்பு வைத்திருக்கிறாயா, உறவை காட்டுகிறாயா? இல்லை என்றால் என் வாழ்க்கையிலே மற்றவர்களை குறித்ததான கேவலமான எண்ணங்கள், தீய காரியங்கள், தீய சிந்தனைகள் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? அன்பான தேவனுடைய பிள்ளையை யோசித்து பாருங்கள். உறவுகள் இந்த நாட்களிலே முறிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறோம். ஒரே வீட்டிற்குள்ளாக இருக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆளுக்கு ஒரு மூலையிலே உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கரங்களிலே இருக்கக்கூடிய ஒருவேளை அந்த மொபைல் சாதனத்தோடு நான் இணைந்து அதனுடைய உறவோடு நான் இருக்கிறேனா? என் உறவு என் ஆண்டவரோடு இருக்கிறதா? என் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரம் என் கையில் இருக்கக்கூடிய மின் சாதனங்களினாலே அது தடைபட்டு போகிறதா, குறைபட்டதாக இருக்கிறதா, பின்வாங்கி போகிறேனா? யோசித்து பாருங்க, என்னுடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? அப்பா அம்மா சொல்ற வார்த்தைகள் காதிலே விழவில்லை. ஆண்டவர் பேசுகிற சத்தம் காதிலே விழவில்லை. ஏதோ மாய்மாலமான காரியங்கள் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றன. அன்பு நிறைந்த உறவுகள் எங்கே? அப்பா பிள்ளையினுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அம்மா மருமகள் மாமியாருடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்பா கட்டி கொடுத்த வீட்டிலே அப்பா அம்மா வாழ்வதற்கு இடம் கொடுக்காமல் இல்லங்களிலும் அநாதை சாலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் கொண்டு சேர்க்கிற அவல நிலை கிறிஸ்தவனுடைய வீட்டில் தானே காணப்படுகிறது. இல்லங்களை சென்று பாருங்கள், அங்கே இருப்பது எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த முதியோர்கள். உன்னை வாழ வைத்த தகப்பன், வாழ்வு கொடுக்கும்படியாக உன்னை படிப்பதற்காக தன்னையே ஒடுக்கின மனிதன், நீ நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பதற்காக பசியும் பட்டினியுமாய் கிடந்து வளர்த்த தகப்பன் தாய், இன்று அவர்கள் கட்டின வீட்டில் அவர்கள் இருக்க முடியவில்லை. அன்பு எங்கே?
உறவு எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கொடுக்கிற பணம் காசு உறவு அல்ல. நீங்களும் நானும் அவர்களுடைய முகத்தை பார்த்து அன்பு செலுத்துகின்ற வார்த்தை இருக்கிறதே, அதுதான் உறவு. அதைத்தான் பெற்றோர்கள் நாடுகிறார்கள், தேடுகிறார்கள். அன்பின் உறவு எங்கே போய்விட்டது? கணவனை கல்லால் அடித்துக் கொள்ளுகிறாள் மனைவி. மனைவியை தீய காரியங்களினாலே மனைவியை அடித்துக் கொள்ளுகிறான். எவ்வளவு மோசமான நிலைகள்! கை குழந்தை என்று கூட பாராமல், அந்த குழந்தையினுடைய மழலை முகத்தை பாராமல் குழந்தையை தூக்கி வீசுகிறான், அடித்துக் கொள்ளுகிறான். மனித உறவுகள் எங்கே போய்விட்டது? மனித நேயம் எங்கே? ஆனால் நான் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி நான் பாடுகிறேன். ஆராதனை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கட்டும். உன் எதிரே இருக்கக்கூடிய அல்லது உன்னுடைய வலது இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோடு சகோதரியோடு ஆலயத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய், அவர்களோடு ஒரு நல்ல உறவு இல்லாமல் நீ ஆண்டவரை ஆராதிப்பதில் என்ன அர்த்தம்? நீ இங்கே உன் அருமையான உன்னுடைய சக விசுவாசியோடு அமர்வதற்கு நீ பயப்படுகிற அல்லது அமர்வதற்கு மனமில்லாமல் இருக்கிற நீ பரலோகத்தில் எப்படி உன்னுடைய உறவுகளோடு நீ இருக்க முடியும்? நீ பரலோகம் வேண்டாம் என்று சொல்லி நரகத்துக்கு வந்து விடுவாயா? தேவ பிள்ளையை யோசித்துப்பார். உறவுகள் எங்கே? ரெபேக்காள் வந்ததை நிமித்தம் ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லுகிறது வேத வார்த்தை. அருமையான சகோதரி, நீ புகுந்திருக்கிற வீட்டிலே உன் நிமித்தமாய் ஆறுதல் உண்டா? உன் நிமித்தமாய் சந்தோஷம் சமாதானம் உண்டா? உறவுகள் எங்கே இருக்கின்றன? தேவ பிள்ளையை சற்று யோசித்துப்பார், சற்று யோசித்துப்பார். என்னிடத்திலே பிறரை மன்னிக்க முடியாத மன்னிப்பற்ற சிந்தை, மன்னிக்க முடியாத எந்த ஒரு பாவியும் ஆண்டவருக்கு இல்லை. உன்னையும் என்னையும் மன்னித்திருக்கிறார். அவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கிற நீ நானும் பிறர் செய்த அற்பமான காரியங்களை மனதிலே வைத்து மன்னிக்க முடியாது என்று சொல்லி நாம் கசப்பும் வைராக்கியமுடையவர்களாக இருக்கிறோம் அல்லவா? குற்றம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அல்லவா? குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை என்று சொல்லுவார்கள். உறவுகள் இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றன. வேதனை வேதனை. கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரிவுகள், கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானமின்மை, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பலவிதமான கோர்ட்டு காரியங்கள், நீதிமன்றங்கள் என்று சொல்லி ஓடுகிற அவலங்கள். அன்பின் உறவுகள் தான் ஆராதனை. அன்பின் உறவுதான் ஆராதனை. ஏசாயா 1 அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஏசாயா மூலமாய் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஆராதனை என்றால் தர்மம் செய்தல். ஆராதனை என்பது தர்ம செயல்கள். ஏசாயா 1 அதிகாரம் 13 முதல் 17 வசனங்களிலே நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே 1-2 வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். 13வது வசனம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தை விதவையும் வழக்கையும் விசாரியுங்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆராதனை என்பது மிக நேர்த்தியாக இங்கே ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என்னுடைய பலிகள், என்னுடைய காணிக்கைகள் இவைகளெல்லாம் எனக்கு அருவருப்பாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், வசதிகளை வைத்து கரிசனை உள்ளவனாக தேவையுள்ள மக்களை நீ சந்திக்கிறாயா? பெற்றோருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறாயா? அனாதைகள், ஏழைகள், விதவைகள், திக்கற்றோருக்கு நீ செய்கிற காரியங்கள் என்ன? பரோபகாரங்கள் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது
நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறேன், பாடுகிறேன், ஆண்டவரை வணங்குகிறேன், காணிக்கை படைக்கிறேன், பிறருக்கு முன்பாக பெரியவனாய் காட்டிக்கொள்கிறேன் என்பதல்ல. கரிசனை உள்ள ஒரு வாழ்வு, பெற்றோருக்கு நன்றி உள்ள ஒரு வாழ்வு, குடும்பத்திலே ஐக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, நிறைவாக ஆராதனை என்பது முன்மாதிரியான வாழ்க்கை முறை. மத்தேயு 5:16 ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆம், பிரகாசிக்கிறதா வெளிச்சம்? அதுதான் ஆராதனை. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? இங்கே மரக்காலிலோ அல்லது பாத்திரத்திலோ கட்டிலிலோ இவைகளின் அடியிலே விளக்கை வைப்போம் என்றால் வெளிச்சம் கொடுக்காது, அணைந்து விடும். இன்றைக்கு மரக்கால் என்று சொல்வது என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக என் ஆண்டவர் கொடுக்கிற உத்தியோகம், வேலை வாய்ப்புகள், கையின் பிரயாசங்கள், இவைகள் தான் என்னுடைய மரக்காலாக இருக்கிறது. ஆக என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் செய்கிற பணிகள் என் ஆண்டவருக்கென்று மகிமையாய் பிரகாசிப்பதற்கு தடையாய் இருக்கும் என்றால் நான் ஆராதனை செய்வதிலே அர்த்தமில்லை. பாத்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அனுதின நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், டொமஸ்டிக் அசைன்மெண்ட்ஸ், என்னுடைய குடும்ப காரியங்கள் இல்லை என்றால் என்னுடைய தினசரி தேவைகளை செய்வதற்காக நான் ஏறெடுக்கின்ற முயற்சிகள் எனக்கு கஷ்டமாய் வெறுப்பாய் இருக்கும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளிலே நான் என் ஆண்டவரை மகிமைப்படுத்தவில்லை என்றால் நான் பாத்திரத்தினாலே மூடி வைக்கிறேன். இன்னும் நிர்விசாரமாய், சோம்பலாய், உக்கிரானத்தை மறந்தவளாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அது கட்டில் வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை. நமக்கு என்ன, யார் ரட்சிக்கப்படல, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நிர்விசாரமான வாழ்வு. உனக்கு ஒரு உக்கிராத்தம் உண்டு, உனக்கு ஒரு மாறுத்தரம் ஆண்டவர் உண்டத்தில் எதிர்பார்க்கிறார். என்னால் நன்மை பெற்ற நீ உன் வீட்டிற்கு செல்ல, ஆண்டவர் உனக்கு இறங்கி செய்ததை அறிவி என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதுதான் ஆராதனை. மகிமை ஜொலிக்கிறதா? மகிமை களையிழந்து வருகிறதா? நீங்களும் நானும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அந்த விளக்கு எரியவில்லை என்றால் பிரயோஜனம் இல்லை. நீ விளக்கு தான், பிரகாசிக்கிறாயா? இல்லை என்றால் உன்னுடைய பணியிலே, உன்னுடைய அனுதின வேலைகளிலே, உன்னுடைய நிர்விசாரமான சோம்பேறித்தனத்தினாலே நீ விளக்கை அணைத்து கொண்டிருக்கிறாய். இவைகளெல்லாம் செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆராதனை 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 உமக்கே பாடுவதிலே அர்த்தமில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. ஆராதனை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஆராதனை என்பது தேவனுடைய அன்பை, அந்த அன்பை உறவுக்குள்ளாக, உறவை பலப்படுத்துகிற அன்பு நிறைந்த உறவுகள் தான் ஆராதனை என்று சொல்வது. ஆராதனை என்பது அக்கறை உடையது, பிறர் மேலே, எளியவர்கள் மேலே கரிசனை காட்டுவது ஆராதனை. ஆராதனை என்பது முன்மாதிரியான ஜீவியம், பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை. இவ்விதமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்தி உண்மையான ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, முழுமையாக ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் உம்முடைய தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நித்தமும் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே, அன்பு நிறைந்த உறவுகளை நாங்கள் பலப்படுத்துகிறோம். எங்களுக்கு இருக்கிற பலத்தினாலே தர்மம் செய்து எங்கள் தேவனுடைய சிந்தையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். பிறருக்கு முன்பாக தேவனை மகிமைப்படுத்தும் சாட்சிகளாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்ற இந்த நிலையிலே நாங்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் பலன் தாரும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.